உதயநிதி இதே போல ஒரு இடத்துக்கு போனார். போகும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா வேற ஊரில் இதேமாரி காருக்கு வெளியில் ஏஞ்சிட்டு இப்படி வடங்க வச்சுட்டே போகிறாப்புல. யாருமே இல்லாத கடையில் யாருக்கிட்டா டீ ஆத்துன்ற மாதிரி ஒருத்த நபர் இல்லை. இதில் வந்து அவர் மனசு சங்கடப்படக்கூடாதுன்றது மாதிரியே ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. இந்த வேடிக்கைக்காக சொல்லலை, இருக்க பதிவை சொல்கிறேன். கேமரா லாங் ஷாட்டில் வச்சிருக்கிறான். உதயநிதி வராரு, ஒரே ஒரு நாய் மட்டும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இந்த காட்சி இருக்கு இதில், அதை எடுத்து போடுங்க தெரியுது. அப்போ வந்து அவர் வந்தப்போ ஒரு நாய் கூட இல்லைன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அதுக்காக நாய் வந்து அவர் ஆறுதல் படுத்தான்னு தெரியல. ஸோ இது எப்படி இருக்கு, விஜய் வரும்பொழுது நீங்கள் விஜய் தனித்து விடப்பட்டார், விஜயை நம்பி யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. விஜய்க்கு கோடி நபர்கள் கூட இருக்கிறத நிரூபிச்சிட்டாங்களா? உங்களுடைய ஒட்டுமொத்த கனவையும் உங்கள் கூடாரத்தையும் தகர்த்துட்டாரா? நான் இதை தான் முன்னாடியே சொன்னேன். விஜய் அவர்கள் கிரவுண்டில் இறங்கும் பொழுது கதை அப்படியே மாறும். கிரவுண்ட் ரியாலிட்டின்றது வேறு. நீங்கள் விஜயை குறித்து மதிப்பிடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய ஆதிக்கத்தை, ஆளுமையை இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் வந்து தேக்கி வச்சுருந்தீங்கன்னா, எவ்வளவு உங்கள் மீது வெறுப்பும் எவ்வளவு விஜய் மீதும் பாசமும் இருந்தால் இவ்வளோ க்ரௌட் விஜய் அவர்கள் கூடும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுதான் முதல் கட்டமான வெற்றி. அந்த பூத் கமிட்டியில் தான் 2வது தம்பி.